பாக்கியஸ்தானம். அப்படி அந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி கிரகம் நின்னா என்ன பண்ணும்? அதாவது புலிப்பாணி சித்தரை பார்த்தீங்கன்னா மிக சூட்சமா சொல்றாரு. ஒருத்தர் லைஃப்ல எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டு நல்லா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தா கூட அவருக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய செல்வங்கள் கிடைக்காம கடைசி நிமிஷத்துல எல்லாம் பறி போயிடும். அவங்க பாத்தீங்கன்னா முழு முயற்சி எடுத்து அது அவங்களுக்கு பயனளிக்காம போயிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் உங்களுக்கு ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா மாந்தி இருந்தா அந்த மாந்தி வழிபாடு நீங்க செய்யுங்க. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த மாந்தியை பத்தி நிறைய புரிதல் இல்லாம இருக்குன்னு மக்களுக்கு. கண்டிப்பா இந்த மாந்திங்கிறது சனி பகவானோட மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். இது ஒரு 10வது கிரகம். இது எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவத்தோட பலனை தடுக்கக்கூடியதாகும். அப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு இந்த 9ஆம் படம் என்பது என்னன்னா பாக்கியஸ்தானம். ஒருவருக்கு மனிதனுக்கு ஜாதகத்துல 9, 10, 11 இந்த 3 ஸ்தானங்களும் கொஞ்சம் வளர்த்து இருந்தா மிகப்பெரிய அளவு உச்சத்துல இருப்பாங்க. இப்படி இவங்களுக்கு இந்த ஜாதக பிரகாரம் 9ல பாக்கியஸ்தானம்ங்கிற இடத்துல அந்த மாந்தி நின்றிருந்தா நீங்க எவ்வளவுதான் லைஃப்ல நல்லா கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு நேரமும் நீங்க சக்சஸ் பண்ணி கொண்டு வரக்குள்ள கடைசி நேரத்துல நம்மள முடிச்சு விட்டுருவாரு. இதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்படணும் இந்த மாந்தி இருந்தா. ஆகவே இந்த மாந்தி நீங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொன்னா அது கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயில் அருகே அமைந்துள்ள திரு நரையூர். அங்க ராமநாத சுவாமி கோயில்ல இருக்கக்கூடிய, அதாவது சனி பகவான் குடும்பத்தோடு அங்க இருக்கார். சனி, மந்தா தேவி, ஜோஸ்டா தேவி, மாந்தி, குளிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களோட அங்க இருக்கிறார். அங்க சென்று வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு மேலும் மேலும் செல்வம் வளம் சேரும். அதே மாதிரி இந்த 9ல இருந்தாலும் உங்களுக்கு பித்துர் தோஷமும் கண்டிப்பா உண்டு. ஏன்னா நீங்க இந்த தந்தை வழியில உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷத்தை உண்டு பண்ணுவார். அது உண்டு பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த மாந்தி 9ல வருவார். அப்படி இருந்தால் கண்டிப்பா நீங்க அந்த தோஷமும் நீங்கக்கூடிய ஸ்தலமாக இது அமையும். ஆகவே நீங்க கண்டிப்பா இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாந்தி இருந்தா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க போய் அந்த வழிபாடு செய்யுங்க. அதனால உங்களுக்கு அடுத்தடுத்தது உங்களுக்கு வெற்றிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்.